பணம் உங்களுக்கு வேலை செய்யணுமா, இல்லை பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யணுமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் தான் உலக புகழ்பெற்ற ரிச் டேட் புவர் டேட்ன்ற புக்கோட டேக்அவே அண்ட் சம்மரி. வணக்கம், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. இன்றைக்கி சம்மரி ஆஃப் புக்கில் ரிச் டேட் புவர் டேட்ன்ற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கும். ஒன்று பாதுகாப்பான வேலை, இன்னொன்று ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ணி புதுசாக முயற்சி பண்ணுறது. இதை தான் ராபர்ட்ன்றவர் இந்த புக்கில் தன்னோட வாழ்க்கையோட கதையாக சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் ராபர்ட் உதாரணமாக 2 தந்தைகளை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. அதாவது பணக்கார தந்தை, ஒரு ஏழை தந்தை. ஒருத்தவர் PhD பண்ணிட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். இன்னொருத்தவர் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். ஒரு நாள் ராபர்ட் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பொதுவாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பணக்காரராக இந்த உலகத்தில் மாற முடியும் அப்படின்னு. அதுக்கு அந்த காலேஜ் ப்ரொஃபஸரான புவர் டேடி பதில் சொல்கிறாரு. நல்ல படி, நல்ல மார்க்ஸ் எடு, நல்ல வேலைக்கு போ அப்படின்னு. வேலை உனக்கு நிறைய ஃப்ரீடமை தரும், உன் லைஃப் ஒரு அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு வாங்கு, அது உனக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த புவர் டேட் சொல்கிறார். அதே அந்த ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, ராபர்ட் கிட்ட எப்போவுமே பணத்தை உன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கணும், பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்துக்களை வாங்கி உன்னோட செல்வத்தை உருவாக்கணும், அந்த சொத்துக்கள் எல்லாமே உனக்கு ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இஎம்ஐயில் வீடு வாங்குறதுன்றது நமக்கு சொத்தாக சேராது, அது என்றைக்குமே செலவு தான் அப்படின்ற மாதிரி உதாரணமாக சொல்கிறாரு. இந்த பதிலிருந்து ராபர்ட் கற்றுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கற்றுக்கிறாரு. சொத்துன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே உனக்கு ஒரு அசட் மூலயமா பணம் தொடர்ந்து வருது. நம்மளோட வீடை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை வர இன்கம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதனால் வர இன்கம், இதெல்லாம் சொத்துன்ற கேட்டகரியில் அவர் சொல்கிறாரு. கடன்ற கேட்டகரியில் நம்மளோட பணத்தை இஎம்ஐயாக கட்டுறது, யார்கிட்டையாவது பேங்க்கில் கடன் வாங்கிட்டு அதை திரும்பி கட்டுறது, இது எல்லாமே கடனில் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2வது விஷயம் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். நம்ம ஸ்கூலில் யாருமே நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த ஒரு எஜுகேஷனும் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறார். 3வது விஷயம், பணத்துக்காக நீ வேலை செய்யக்கூடாது, பணம் தான் என்றைக்கும் உனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அதில் வருமானத்தை வச்சு திரும்பியும் வளர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபைனலாக இந்த புக்கிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பணன்றது ஒரு கருவி தான், அதை நம்ம சிந்தனையோடு பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்றதான் சொல்கிறாரு.